அல்லாஹு தாலா நம்மை அல்லாஹு தாலா அணைத்துக் கொள்ள ஆசைப்படுறோம். நம்ம அல்லாஹ்வுடைய தர்பாரை விட்டு ஓட பார்க்கணும். திரும்ப திரும்பவும் அல்லாஹு தாலா அணைத்துக் கொள்கிறான். ஹதீஸ் ஷரீஃபுகளில் வருது, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொன்னா, மூசா நீங்கள் உங்கள் தாயிட்ட நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்க. ஒரு குழந்தை தாயுடைய பாசம் காட்டினாலும் தாயிட்ட தான் வரும். அந்த குழந்தைய தாய் அடிச்சிட்டாலும் திரும்ப தாயுடைய வாசலில் தான் நிற்காது. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூசா நீங்கள் அந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கங்க மூசா. சமி என்னை விட்டு போகிற மாதிரி இருந்தாலும் திரும்ப என் வாசலுக்கு வந்துடு. துனியாவில் பாருங்க, ஒரு குழந்தை இருக்குது, அது வெளியில் போய் விளையாடிட்டு அதுக்காய் உள்ளே வந்தால் தாய் அதை திரும்ப கழுவி சுத்தம் பண்ணி திரும்ப அலங்கரித்து வெளில அனுப்புகிறாங்க. திரும்ப போய் ரோட்டில் சாக்கடையில் விழுந்து எங்கேயாவது விழுந்து எஞ்சி வந்தால் திரும்பவும் சுத்தம் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நீ 100 தடவை விழுந்தாலும் சரி, அந்த வாசலுக்கு போயிட்டா திரும்ப ஒன்று சுத்தப்படுத்திடுறாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் 70 தாயோட கிருபையாளனா இருப்பதின் காரணத்தினால் நீ துனியா முழுக்க போய் பாவம் செஞ்சுட்டு பாவ மூட்டையோட அவ வாசலுக்கு வந்துட்டாலும் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டவுடன் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடறான் அல்லாஹ். என்ன செஞ்சிடறான் அல்லாஹ்? எல்லா பாவத்தையும் 70 தாயோட கிருபையாளனா என் வாசலுக்கு வந்துருங்கிறான் அல்லாஹ். என் வாசலுக்கு வந்துரு, நான் உன்னை வச்சுக்கிறேங்கிறான் அல்லாஹு தாலா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அன்பர்கள், அல்லாஹு தாலா என்ன கருணையாளன் அல்லாஹு தாலா.